அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் ரீசெண்டா சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியால லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில M சீரிஸ், A சீரிஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவங்களோட A சீரிஸ்ல அடுத்ததா அவங்க லான்ச் பண்ண போறது சாம்சங் Galaxy A60. ஸோ இந்த வீடியோல சாம்சங் Galaxy A60 ஓட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் Galaxy A60 ஓட ஒரு பிக்சர் வந்து ரீசெண்டாக லீக் ஆயிருந்தது. அந்த பிக்சரில் வந்து அதோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தா A50 விட மச் அப்கிரேடட் ஸ்பெக்ஸ் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இதோட டிஸ்பிளே சைஸ் மச் பிகர் டிஸ்பிளே சைஸ் 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே Infinity-U நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தா இதோட ரேர் பேனல் வந்து 3D கிளாஸ் ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் லைக் பிளாஸ்டிக் பேனல் கொடுத்துருக்காங்க, அதனால கிளாஸியாக இருக்கும். அதோட ட்ரிபிள் ரேர் கேமரா LED ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ரேர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. A50 மாதிரி இதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் வாட்டர் ட்ராப் நாட்சோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிஸ்பிளேல இது லான்ச் ஆகும். இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தா சாம்சங் Galaxy A50 வந்து Exynos 9610 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே வந்து A60 வந்து Qualcomm SM6150 லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து Snapdragon 675 ஓட சிமிலர் சிப்செட் தான். அது மட்டும் இல்லை, இது லேட்டஸ்ட் Android 9 OS மற்றும் One UI லான்ச் ஆகலாம். சாம்சங் Galaxy A60யும் A50 மாதிரி ட்ரிபிள் ரேர் கேமராவோட தான் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து A60 வந்து 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரோட லான்ச் பண்ணுறாங்க. அதே A50 வந்து 25 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 32 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் A50 வந்து 25 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணாங்க. ஸோ கேமரா வைஸ் அப்படின்னு பார்த்தாலும் A50 விட இது வந்து மச் இம்ப்ரூவ்டு கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி வந்து 4500 mAh, ஆனால் A50ல வந்து 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 6.7 இன்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பேட்டரி சைஸ் வந்து பிகராக இருந்தால் தான் டிஸ்பிளே அண்ட் சார்ஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் A50 மாதிரி டைப் சி போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இதை லான்ச் பண்ணுவாங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மற்றும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இது லான்ச் ஆகலாம். இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தா April 1st வீக்கில் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா A50யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 22,000 to 25,000 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ ஒருவேளை சாம்சங் Galaxy A60 வந்து 22,000 இந்தியாவில் லான்ச் ஆனால் இதே கேட்டகரியில் இருக்க Vivo V15 ப்ரோவாக இருக்கட்டும், Oppo F11 ப்ரோவாக இருக்கட்டும், கண்டிப்பாக A60 வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஏன்னா அதுவும் 32 மெகா பிக்சல் ஆனால் LCD டிஸ்பிளேயோட தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேறஸ் வந்து சாம்சங் Galaxy A60 வந்து 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தா விவோ, ஒப்போ எல்லாத்த விட இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் கேமரா வைஸும் வந்து இது பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெட்மி நோட் 7ஓட A60 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ரைஸிங் வைஸ் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து அக்ரெசிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 48 மெகா பிக்சல் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ் அப்படின்னு பார்த்தா 4000 mAh தான். அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் டிஸ்பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தா சாம்சங் அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரைஸிங் வைஸில் ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிக் அண்ட் பெஸ்ட் டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சாம்சங் Galaxy A60 வந்து அதில் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் Galaxy A60க்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸே வாங்கிடலாமா? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.